அரசியல் காரணங்களால படங்கள் வீழ்த்தப்படுகிறதா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். ஏன் அப்படின்னா, இப்போ அரசியல் காரணங்களுக்காண்டி சினிமா முழுசா வீழ்த்திட முடியுமா அப்படின்னா, அதை நிச்சயமா செய்ய முடியாது. ஒரு நல்ல சினிமா நீங்க கொடுத்துட்டு அந்த படம் ஓடலை அப்படின்னா நீங்க பேசலாம். ஆனா அவர் நல்ல சினிமா கொடுக்காம ஏதேதோ படங்கள், தக்லைஃப் மாதிரியான படங்கள், இந்தியன் 2 மாதிரியான படங்கள்லாம் கொடுத்துட்டு வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, ஈசிஆர்ல ஒரு ரிசார்ட்ல தங்க வச்சு தண்ணி பார்ட்டிலேருந்து எல்லாம் கொடுத்து அவங்களுக்காண்டியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன், சிம்பு எல்லாரும் கலந்துக்கிட்டு ஒரு ப்ரோக்ராமே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே பணம் வாங்கியிருப்பாங்க. அப்போ பணம் வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கூட்டமாக தயாரிப்பாளர்கள். அப்போ பணம் கொடுக்கறது யாரு? அப்போ பணம் கொடுக்கறதும் தயாரிப்பாளர் தானே. நீங்க இந்த ஊக்கப்படுத்துறீங்கல்ல, எதுக்காண்டி ஊக்கப்படுத்துறீங்க? மணிரத்னம், கமலஹாசன் மாதிரி, ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இருக்கிற படத்துக்கே நீங்க இந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷன் தேவைன்னு நினைக்கிறீங்க. அந்த பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ எழுத வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால சோசியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட்டு தங்க வச்சு பார்ட்டியெல்லாம் கொடுத்து பணமெல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க. ஸோ தப்பு யார் பண்றா? தயாரிப்பாளர்கள் தப்பு செஞ்சுட்டு அது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாங்குறாங்கன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்க தான் செய்வாங்க. ஒரு சாதாரண ஒரு ஹீரோ படம், அரசியல் பின்புலம் இல்லாத படம் ஃப்ளாப் ஆகுதுன்னா அது வேற. ஆனால் இந்த மாதிரி அரசியல் பின்புலம் உள்ளவங்களோட படம் ஹீரோ ஃப்ளாப் ஆகுதுன்னா அது ரொம்ப அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகுது இல்லை? அதான் என்னோட கேள்வியா இருக்கு. அதற்கு காரணம் அரசியல் பின்புலமா அப்படின்னு சார். நான் ஒன்னே பெர்சனல் அட்டாக் வருது, டிசாஸ்டர், இதுதான் இருக்கிறதுல கேவலமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க இல்லையா? எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் எதிர்வினை ஆட்டாலும் நல்லா கேட்டுங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் எதிர்வினை ஆட்டினாலும் நல்ல படமாக இருந்தால் அதை ஓடாமல் பண்ண முடியாது. நீங்கள் சரியில்லாத படத்தை கொடுக்கும்போது, ஒரு ப்ராடக்டே நல்லா இல்லைன்னும் போது அது விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த விமர்சனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது உண்மை, அது ஒத்துக்கிறேன். அது என்ன காரணம்? மன உளைச்சலுக்கு உள்ளாகிற அளவுக்கு அந்த மாதிரியான விமர்சனம் வந்தது இல்லையா? பெரிய ஹீரோ படங்கள் இன்னும் ஒன்று சொல்றீங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறன் ஆய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் வெளியான ஸ்டார் நடிகர்கள் நடித்த தக்லைஃப் ஆகட்டும், ரெட்ரோ ஆகட்டும், அதற்கு முன்னாடி இந்தியன் 2 ஆகட்டும், இந்த மாதிரியான படங்கள் தோல்வி அடைவதற்கு காரணம் முதல் ஷோ முடிஞ்சோடனே இந்த மாதிரி நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணி படத்தை காலி பண்ணிடுறாங்க. அது முக்கியமான காரணம் அவங்களுடைய அரசியல் பின்புலம் அப்படின்னு சமீபத்தில் எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. உண்மையிலே அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அரசியல் காரணங்களால படங்கள் வீழ்த்தப்படுகிறதா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். ஏன் அப்படின்னா, இப்ப அரசியல் காரணங்களுக்காண்டி சினிமா முழுசா வீழ்த்திட முடியுமா அப்படின்னா அதை நிச்சயமா செய்ய முடியாது. ஒரு நல்ல சினிமா நீங்க கொடுத்துட்டு அந்த படம் ஓடலை அப்படின்னா நீங்க பேசலாம். ஆனா அப்படி நல்ல சினிமா கொடுக்காம ஏதேதோ படங்கள், தக்லைஃப் மாதிரியான படங்கள், இந்தியன் 2 மாதிரியான படங்கள்லாம் கொடுத்துட்டு வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் சரியான ஸ்டேட்மெண்ட்டா இருக்காது. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, தக்லைஃப் ரிலீஸ்க்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு 400 இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு ஈசிஆர்ல ஒரு ரிசார்ட்ல தங்க வச்சு தண்ணி பார்ட்டிலேருந்து எல்லாம் கொடுத்து அவங்களுக்காண்டியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன், சிம்பு எல்லாரும் கலந்துக்கிட்டு ஒரு ப்ரோக்ராமே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே பணம் வாங்கியிருப்பாங்க. அப்போ பணம் வாங்கியிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க ஒரு கூட்டமா தயாரிப்பாளர்கள். அப்ப பணம் கொடுக்கறது யாரு? அப்ப பணம் கொடுக்கறதும் தயாரிப்பாளர் தானே. நீங்க இந்த ஊக்கப்படுத்துறீங்கல்ல, எதுக்காண்டி ஊக்கப்படுத்துறீங்க? மணிரத்னம், கமலஹாசன் மாதிரி, ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இருக்கிற படத்துக்கே நீங்க இந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷன் தேவைன்னு நினைக்கிறீங்க. அந்த பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ எழுத வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால சோசியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட்டு தங்க வச்சு பார்ட்டியெல்லாம் கொடுத்து பணமெல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க. ஸோ தப்பு யார் பண்றா? தயாரிப்பாளர்கள் தப்பு செஞ்சுட்டு அது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாங்குறாங்கன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்க தான் செய்வோம். அதாவது வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க சொல்லும் போது அந்த வாங்குறாங்களுக்கு கொடுக்கறது யார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப தயாரிப்பாளர் தானே கொடுக்குறாங்க. ஸோ மணிரத்னம், கமலஹாசன் மாதிரியான பெரிய பெரிய ஜாம்பவங்கள் கலந்துக்கிற படத்துக்கே இது மாதிரி பண்ணாதான் ப்ரமோட் பண்ண முடியும், இப்படி பண்ணாதான் சரியான ரிவ்யூ கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிமே சோசியல் மீடியா தான் எல்லாமே, சோசியல் மீடியா வச்சு தான் அடுத்தடுத்து படங்களை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கே வந்துருச்சு. இதான் உண்மை. சோ அப்படி இருக்கும்போது நம்ம யார இந்த இடத்துல தப்பு சொல்றது? வாங்குறவங்கள தப்பு சொல்றதா, கொடுக்கறவங்கள தப்பு சொல்றதா? ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு.
இப்படி இன்னொரு பக்கமும் நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப 400 பேரை நீங்க கூட்டிட்டு வந்து ஈசிஆர் ரிசார்ட்ல அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பார்ட்டி எல்லாம் வச்சு அனுப்பிச்சிங்க. அடுத்த நாள் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த 400 பேரும் சோசியல் மீடியால வந்து நிச்சயமா அந்த படத்தை பத்தி பாசிட்டிவா தானே பேசியிருப்பாங்க. அப்ப பாசிட்டிவா பேசின போது அந்த படம் எப்படி வந்து தோக்கும்? அந்த படம் முதல் நாள் முதல் ஷோலயே வந்து நல்லா இல்லைங்கிற டாக் எப்படி வரும்? 400 பேர் சோசியல் மீடியால உட்கார்ந்து உங்ககிட்ட காசு வாங்கினவங்க அந்த படத்தை பத்தி பாசிட்டிவா பேசுறாங்க. ஆக்சுவலா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டில வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாசிட்டிவா பேசணும் அப்படிங்கிறது தான் அவங்க காசு கொடுத்துருப்பாங்க. அதுதானே நோக்கம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தை ப்ரோமோட் பண்றதுக்காக வந்து வெளியில தெரியறதுக்காக பண்ணிருப்பாங்க. இல்ல இது முழுக்க பாத்தீங்கன்னா விமர்சன நோக்கம் தான் இது. அதாவது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து விமர்சனத்தை வந்து பாசிட்டிவா எழுதுங்கிறது வந்து அதாவது வந்து எப்படி சொல்றது, அதாவது மறைமுகமா அவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்சஸே பாத்தீங்கன்னா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. பண்ணிட்டு இவங்க வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்ற பேச்செல்லாம் வந்து சரியா வராது. இந்த கேள்வி நான் கேட்டேன்ல, அதாவது வந்து 400 பேர் சோசியல் மீடியால அந்த படத்தை பத்தி நல்ல விதமா பேசியிருப்பாங்க. பேசியிருந்தா அதை பார்த்த மக்கள் எல்லாம் அந்த படத்துக்கு தொடர்ந்து போய் அந்த படம் வெற்றி படமால மாறி இருக்கணும். 400 பேர் நல்லா பேசியுமே அந்த படம் ஓடலைன்னா அப்ப என்ன அர்த்தம்? படம் நல்லா இல்லை. நீங்க முதல்ல வந்து படம் நல்லா இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்குங்க. படம் நல்லா இல்லைங்க ஒத்துக்கிற மனப்பக்குவமே உங்களுக்கு வரல. கமலஹாசன் மணிரத்னம் இவ்வளவு பெரிய காம்பினேஷன்ல உள்ள படமே பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல தோத்து போச்சு. அதுக்கு நம்ம ஏற்கனவே பேசணும். அதாவது இன்றைய இயக்குனர்கள், இன்றைய பிரபல நடிகர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்களோட கனெக்ட் ஆக முடியாத படங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் காரணமே தவிர இது காரணமே கிடையாது. இப்ப இதே பக்கம் நான் இன்னொரு உதாரணமும் சொல்றேன் கேளுங்க. ஆப்போசிட்டா ஒரு உதாரணம் சொல்லிதான் ஆகணும். அது என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு சாதாரணமான படம். ஒரு 4 கோடி 5 கோடி ரூபாய் ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல உருவாக்கப்பட்ட படம். சசிகுமார் வந்து பெரிய மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோவே கிடையாது. சிம்ரன் யாரு, அதாவது மார்க்கெட்ல இல்லாத ஒரு ஃபீல்ட் அவுட் நடிகை. இவங்களையெல்லாம் வச்சுட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்களே, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எத்தனை இன்ஃப்ளூயன்சஸ் காசு கொடுத்து இவங்க ப்ரமோட் பண்ணாங்க? யாருக்கு காசு கொடுத்து இவங்க ப்ரமோட் பண்ணாங்க? யாருக்குமே இவங்க காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணல. அப்படி இருக்கும்போது அதுவே மவுத் டாக்ல வந்து அந்த படம் பெரிய வெற்றி படமா அடைஞ்சிச்சா இல்லையா? அந்த படம் நல்ல படமா இருக்கும்போது ரிவ்யூஸ் எடுத்து அதை பத்தி ரிவ்யூ பண்ணாங்களா இல்லையா? அந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவா சொன்னாங்களா இல்லையா? அந்த படம் பெரிய வெற்றி படமாகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 கோடி ரூபாய்க்கு மேல வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணிச்சா இல்லையா? ஸோ இது எப்படி நடந்துச்சு? எந்த காசுமே இன்வால்வ் இல்லை. எந்த சோசியல் இன்ஃப்ளூயன்சஸ்க்கோ யாருக்குமே பணமே இதுல கொடுக்கவே இல்லை இந்த படத்துல. இது எப்படி நடந்துச்சு? ஒரே ஒரு விஷயம் தான் சார். நல்ல படம் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த நல்ல படத்தை மக்கள் என்னைக்குமே கொண்டாடுறதுக்கு தவறுனதே கிடையாது. நீங்க சரியில்லாத படங்களை சமீபத்தில் எடுக்கிறீங்க. நீங்க இந்தியன் 2 எடுக்கிறீங்க, அப்புறம் கேம் சேஞ்சர் எடுக்கிறீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா தக் லைஃப் எடுக்கிறீங்க. இந்த மாதிரியான படங்களை எடுத்து கொடுத்துட்டு நாங்க வந்து பெரிய படத்தை எடுத்திருக்கோம், பெரிய பொருட்செலவுல எடுத்திருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அந்த படத்தை பத்தி தவறான ஒரு விமர்சனம் பண்ணி அந்த படத்தினுடைய முதல் காட்சியிலேயே வந்து அதை தோக்கடிச்சிடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன் கேளுங்க. என்ன சொல்றாங்கன்னா, முதல் காட்சியில வேண்டாம், 2-3 நாள் கழிச்சு விமர்சனம் பண்ணா கூட பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நான் கேட்கிறேன் ஒரு விஷயம். அதாவது நீங்க வெளியிடுற படம் முதல்ல தியேட்டர்ல 3 நாளே ஓடுறது இல்லை. இதான உண்மை. 1 நாள் 2 நாள் 3 நாள் பாத்தீங்கன்னா படத்தையே தூக்கிடுறாங்க. அப்படி இருக்கும்போது 3 நாள் கழிச்சு எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்க? நீங்க தயாரிப்பாளர்கள் வியாபார நோக்கத்தோட பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி படம் எடுக்கிறீங்க. படம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் ஆர்ட் ஃபார்ம், அதாவது வந்து கலை வடிவம் சொன்னா கூட இன்னைக்கு வந்து சினிமாங்கிறது ஒரு வியாபாரமா மாறிடுச்சு. அப்ப நீங்க வியாபாரம் போட்ட பணத்தோட பல மடங்கு லாபம் எடுக்குங்கிற நோக்கத்தோட நீங்க எடுக்கிறீங்க. ஸோ இங்க இந்த பக்கம் ஆப்போசிட்ல சோசியல் மீடியால வந்து யூடியூப் நடத்துறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் லாப நோக்கத்தோட தான் அந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து அவங்க வந்து முதல் நாள் முதல் காட்சி முடிஞ்சோட விமர்சனம் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த வியூஸ் போகும். இது பிராக்டிக்கலா அவங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டி. இதெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா முதல் நாள் முதல் காட்சி புடிஞ்சோன இவங்க என்ன சொல்ல போறாங்க இந்த பெரிய படத்தை பத்தி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் கிட்டே இருக்கு. ஸோ இந்த 2 பக்கமும் பார்க்கும்போது அவங்க வந்து முதல் நாள் முதல் காட்சி ரிவ்யூ பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஆடியன்ஸும் அதை எதிர்பார்க்கறாங்க, அதை செய்யறாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கும் வியாபாரம். உங்களுக்கு வியாபாரம்னா அவங்களுக்கு வியாபாரம் தானே. அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க தப்பா சொல்லுவீங்க? அந்த இடத்துல நல்ல படத்தை வந்து நீங்க ஏதாவது மோசமா விமர்சனம் பண்ணியிருந்தா நீங்க வந்து கேட்கலாம், என்னடா அப்படி பண்றாங்களே அப்படின்னு. அப்படி நல்ல படம் மோசமா விமர்சனம் பண்ணா கூட அந்த விமர்சனத்தை மக்கள் ஏத்துக்கிறது இல்லை. மக்கள்லாம் இப்ப வந்து ரொம்ப கிளவர் ஆயிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பத்தி தவறான கருத்தை சொல்றாரு விமர்சனங்கிற பேர்ல அப்படின்னு இருந்தா கூட அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400-500 பேருக்கு மேல இன்னைக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கமெண்ட்ஸ்ல வந்து போய் பாத்தீங்கன்னாலே எது சரியான விஷயம், இவர் விமர்சனம் பண்றது சரியான பார்வையில பண்றாரா, இல்ல வந்து தவறான பார்வையில பண்றாரா, இல்ல காசு வாங்கிட்டு பண்றாரா, எல்லாமே மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க இந்த பக்கம் இதெல்லாம் விட்டுருங்க,
மக்கள் வந்து எல்லாரையும் விட புத்திசாலியா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு. அந்த கிளாரிட்டியில அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இனிமே வந்து இந்த சோசியல் மீடியா தான், இனிமே யூடியூப் தான், இனிமே ட்விட்டர், ஃபேஸ்புக் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. ஒரு காலத்துல பிரிண்ட் மீடியா இருந்துச்சு, வாரப்பத்திரிகை இருந்துச்சு, தினப்பத்திரிகை இருந்துச்சு. அது அச்சேறி வர்றதுக்கு காலம் எடுத்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல வந்து எல்லாமே வந்து யூடியூப்ல, சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் கேளுங்க, எப்படி யார் வேணாலும் சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. யாருக்கும் சினிமா எடுக்கிறதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, தடைகள் இருக்கா? பணம் இருந்தா சினிமா எடுக்கலாம், இதான உண்மை. யார் வேணாலும் வரலாம், இதான உண்மை. அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் யூடியூப் சேனல் நடத்தலாம், யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு சோசியல் மீடியால வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க, சாதாரணமா ஒரு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அவரே அவருடைய லிங்கை வந்து அப்லோட் பண்ணி போடலாம். சோசியல் மீடியாங்கிற நிலைமை இருக்கும்போது நீங்க இதை எப்படி தடுப்பீங்க? எந்த விதத்தில் தடுப்பீங்க? உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்ப அவங்களுக்கு எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும்? இங்க நான் இன்னொரு விஷயம் சொல்றீங்க, நல்ல சினிமாவை மக்கள் தேர்ந்தெடுத்து பார்க்குற மாதிரி நல்ல விமர்சனங்கள் யார் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. பரத்வாஜ் ரங்கன் மாதிரியான ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தரமான விமர்சனம் பண்றாங்க. அப்புறம் சுதீப் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் தரமான விமர்சனம் பண்றாங்க. இந்த விமர்சனங்களை மக்கள் போய் பார்க்கறாங்க. நீங்க 400 பேர் பேசிட்டா 400 பேரோட விமர்சனமும் பார்க்கறாங்கன்னு நினைக்காதீங்க. பார்க்கறதே கிடையாது. ஒரு சிலரை வந்து அவங்க பிராண்டா வச்சிருக்காங்க. மதன் கௌரி மாதிரி ஒரு சிலரை வந்து பிராண்டா வச்சிருக்காங்க. அந்த பிராண்டிங் உள்ள ஆளுங்க வந்து என்ன சொல்றாங்கிறத அவங்க பார்க்கறாங்க. அந்த பிராண்டிங் உள்ள ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பாதை தவறுறது இல்லை. காசு வாங்குறாங்களா வாங்கலையாங்கிற டிபேட் அது தனி, அதை விட்டுருவோம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனங்களை நடுநிலையா தான் பண்றாங்க. காசு வாங்கிட்டு பண்ணா கூட அது ஒரு அறமோட தான் பண்றாங்க. காசு வாங்காமையும் நிறைய பேர் பண்றாங்க. இப்போ ப்ளூ சட்டை மாறன் எடுத்துங்க. அதாவது அவருடைய விமர்சனம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலோக்கியலா இருக்கும். கலோக்கியல்னா ரொம்ப கேஷுவலான ஒரு விமர்சனம், ஓப்பனா உடைச்சு யதார்த்தமா அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. அது வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ப்ளூ சட்டை மாறன் விமர்சனம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. நீங்க எதை அப்படி நீங்க எப்படி அதை தடுப்பீங்க? அவர் ஒரு பிராண்டா மாறிட்டாரு. ப்ளூ சட்டை மாறன்கிறவர் ஒரு பிராண்டா மாறிட்டாருன்னும் போது அவருடைய விமர்சனங்களை வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. மக்கள் வந்து இந்த படம் வந்திருக்கு, ரஜினி படம் வந்திருக்கு, கமல் படம் வந்திருக்கு, விஜய் படம் வந்திருக்கு, இந்த படத்துக்கு ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் நானே வெளிப்படையா சொல்றேன், ஒரு படம் வந்துச்சுன்னா இந்த பெரிய படங்கள் மட்டும் இல்ல, சின்ன படமா இருந்தா கூட நல்ல படங்களா இருக்கா அப்படிங்கிறத ப்ளூ சட்டை மாறனுடைய விமர்சனங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போறேன். ஸோ இதை வந்து நீங்க தடுக்கவே முடியாது சார். அவர் ப்ளூ சட்டை மாறனுடைய கருத்தை மக்கள் ஏத்துக்கிறாங்க, மக்கள் விரும்புறாங்க. இதே ப்ளூ சட்டை மாறன் சில கருத்துக்களை வந்து முன்ன பின்ன சொல்லியிருந்தா கூட அதை வந்து புலனாய்வு பண்றது, அதாவது வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் வந்து மக்களுக்கு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து நல்ல படத்தை கொடுத்துட்டு அந்த படம் ஓடாம போச்சு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க என்னென்னமோ படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னொரு விஷயம் சொல்றீங்க, ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, இந்த லிஸ்ட்ல இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இவங்களோட படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ட்ரேட்மார்க் படங்கள். அதாவது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம், ஒரு கஞ்சா கடத்துறவனோட படம், ஒரு தக்கோட படம், அந்த மாதிரியான படங்களே தான் நீங்க கொடுக்குறீங்களே தவிர நீங்க ஏதாவது கதையில மாற்றங்கள் புதுமையா ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இப்ப இந்த ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 4-5 பேர் சொன்னேன், இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களோட ரசிகர்கள் வந்து அந்த படத்துல விரும்புறாங்க, ரசிக்கிறாங்க, தியேட்டருக்கு போடுறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனா ரசிகர்களை தாண்டி நீங்க படங்கிறது வந்து எல்லாருக்குமான ஒரு படமா இருக்கணும். அந்த படத்தை நீங்க கொடுக்கும்போது இந்த மாதிரியான வெரைட்டி தான் நீங்க படம் கொடுக்குறீங்க. அது பொதுமக்களை போய் சேரல. உண்மை அப்படிதான். சமீபத்துல தான் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியானது. அந்த படமே பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கான படம் தான். அந்த படத்துல ரசிகர்கள் தாண்டி வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான எந்த கதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்தது. அதே போலதான் வந்து தக்லைஃப் படம், ரெட்ரோ படம் எல்லாம் சொல்லலாம். ஈக்குவலா வந்து வைக்க முடியாதுன்னா கூட அந்த அளவுக்கு தான் ஒரு சுமாரான படமா தான் இருந்தது. ஆனா அந்த படத்துக்கு இந்த அளவு ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனமோ ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே வரல இல்லையா எந்த படத்துக்கு? குட் பேட் அக்லிக்கு. ஆனா பாத்தீங்கன்னா தக் லைஃபுக்கு வருது, ரெட்ரோக்கு வருது. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறது? ஸோ இவங்களுக்குலாம் ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது, ஆனா அவருக்கு வந்து அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு காரணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல, நான் வெளிப்படையாவே சொல்றேன். குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். அதாவது நல்ல படமா, நல்ல படம் இல்லையா, இல்ல சூப்பர் படமா, இப்படி எல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சியில வரும். நேர்மையா சொல்றேன் நானு. அதாவது வந்து படத்துல ஒண்ணுமே இல்ல, புதுசா ஒண்ணும் சொல்லலைன்னா கூட படத்தை வந்து ஏதோ ஒரு வடிவத்துல வந்து ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பல சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு பார்வையில ஆடியன்ஸ் உட்கார்ந்து பாக்குறாங்க, முழு படத்தையும் பாக்குறாங்க. அந்த மாதிரி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நல்ல ஸ்டாண்டர்டா கெட்ட ஸ்டாண்டர்டா ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது, ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது. அது அந்த ரசிகர்களை தாண்டி காமன் ரசிகர்கள் ரொம்ப கனெக்ட் ஆகி அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க, கொண்டாடினாங்க.
அஜித் ரசிகர்கள். அதை தாண்டி காமனான ஆடியன்ஸ், அதாவது ஃபேமிலியோட போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அந்த படம், ஜாலியா போகுது, கலகலன்னு போகுது, அதுல பாட்டு இருக்கு, அது இதுன்னு சொல்லி அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்ல, அஜித் ஒரு மாஸ் ஹீரோ, அதுக்குள்ள நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு, மசாலா எலிமெண்ட்ஸ் தான், எல்லாமே மசாலா எலிமெண்ட்ஸ். ஆனா அந்த மசாலா எலிமெண்ட்ஸ் சில நேரங்கள்ல மக்கள் வந்து நல்லா கொடுத்தீங்கன்னா, அந்த மசாலாவே கொடுத்தீங்கன்னா, நல்லா கொடுத்தீங்கன்னா அவங்க ரசிக்கத்தான் செய்வாங்க. அப்படிதான் குட் பேட் அக்லி. தவிர குட் பேட் அக்லி ஒரு மோசமான படமா நம்ம சொல்ல முடியாது. இதே குட் பேட் அக்லிக்கு முன்னாடி அஜித்துக்கு வந்த படம், அதாவது விடாமுயற்சி, அது எவ்வளவு பெரிய தோல்வியை தழுவிச்சு, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்ப அதுக்கு அரசியல் பார்வையா? அப்ப அஜித்தும் அரசியல் இருக்காரா? அப்ப யார் அரசியல் இருக்காங்க? என்ன காரணத்தினால அந்த படம் ஓடாம போச்சு? அந்த படம் ஒரு டிசாஸ்டர். எது? நம்ம விடாமுயற்சி. அதுக்கு என்ன காரணம்? நீங்க நல்ல படம் கொடுத்தீங்கன்னா அது நிச்சயமா ஓடும். நெகட்டிவான விமர்சனம், பெர்சனல் அட்டாக் வந்து அஜித் அவர்கள் மேல வரல இல்லையா? விடாமுயற்சி தோல்வி படம் தான். ஆனா தோல்வி அடைஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு தாக்குதல், ஒரு டார்கெட் பண்ணப்படல இல்லையா? படம் டிசாஸ்டர், தோல்விங்கிறது ரெண்டுக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு இதுதான். ஆனா பெர்சனலா ஒரு அட்டாக் அப்படிங்கிறது சூர்யா மேலே, கமல் மேலே நிகழ்த்தப்படுறது, ஏன் அஜித் மேலே நிகழ்த்தப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க விடாமுயற்சி நேரத்துல வந்து சோசியல் மீடியால இருக்கிற ட்ரால்ஸ் எல்லாம் போய் பாருங்க, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். பலவிதமான ஆனா வந்து தனி மனித தாக்குதல் பண்ணா எங்க இருந்தாலும் நம்ம கண்டிக்க தான் செய்யணும். புரியுது உங்களுக்கு? தனி மனித தாக்குதல்ங்கிறத நம்ம கண்டிக்க தான் செய்யறோம். அதை வந்து நம்ம உடன்படவே கிடையாது, எந்த காலத்திலயும் உடன்பட கிடையாது. படம் என்பது வந்து ஒரு 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 ப்ராடக்டை நீங்க எடுத்து பொதுமக்களுக்கு கொடுக்குறீங்க. பொதுமக்களுக்கு நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க விமர்சனங்கள் வரதான் செய்யும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி கமலுடைய படங்கள், சூர்யாவோட படங்கள் அரசியல் பார்வையினால தாக்குதலுக்கு உட்படுதுன்னா, கமல் உண்மையாலுமே அரசியல் இருக்காரு, ஒரு கட்சி தலைவரா இருக்காரு, ஓகே, அது ஒரு பக்கம். சூர்யா எந்த கட்சியில தலைவரா இருக்காரு? சில கருத்துக்களை சொன்னாரு, நீட் பத்தி படத்துல, ஜெய்பீம் படத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான சில வசனங்கள், சில காட்சி அமைப்புகள் இருந்ததுனால அந்த படத்தை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இல்லையா? ஒரு அரசியல் காரணம் தான் அது. நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, நிறைய இதுக்கு விளக்கம் தரேன். அதாவது வந்து ஒரு கட்சிக்கு சார்பா ஒரு விஷயங்கள் இருந்திருக்கலாம் அந்த படத்துல வந்து, அதை வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். அதெல்லாம் இல்லை அப்படின்னு நான் முழுசா மறுக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜெய்பீம் படம் ஓடிச்சா இல்லையா? நீங்க சொல்றீங்க ஜெய்பீம் படம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு, ஒரு கட்சி சார்ந்த ஒரு எதிர்மறையான கருத்து அங்க இருந்துச்சு, அந்த கட்சி சார்பா ஒரு எதிர்ப்பு அந்த படத்துக்கு இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தும் அந்த படம் வெற்றி படமா ஆச்சா இல்லையா? அந்த படத்துல அந்த காலண்டர் இருக்குது, அந்த காலண்டருக்கு ஒரு பின்புலம் இருக்குது அப்படின்னு படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படியான ஒரு டீகோடு வருது. அடுத்தடுத்த படங்கள் அது வந்து விமர்சனம் அதிகமாகுது. சார், நீங்க தான் கேட்டீங்க, இந்த கருத்துக்கு எதிராக வந்து ஒரு கட்சி சார்ந்தவர் வந்து இந்த ஜெய்பீம் படத்துக்கு எதிர்ப்பா கருத்து தெரிவிச்சாங்க, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு வாரத்துல ஒரு கருத்து உருவாக்கம் நடந்தது இல்லையா? அதோட எதிர்வினை வந்து அடுத்தடுத்த படங்கள்ல வருதுன்னு சொல்றேன். அந்த படம் வெற்றி படம் தான். அந்த படம் நல்லா இருந்ததுனால வெற்றி படம். இப்ப சூரரை போற்றும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான காலகட்டத்துக்குள்ளதான் வந்துச்சு. அது தியேட்டர்ல வரல, ஓடிடில வந்துச்சு. அந்த படம் நல்லா இருந்ததுனால அது ஓடிச்சு. மட்டுமே வீழ்த்த முடியாது, ஆனா அதுவும் ஒரு காரணம் அமைதான் கேக்குது. இது சார், நீங்க வந்து நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க, நீங்க நல்ல படம் வெற்றி படத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த படத்துக்கு எந்த காரணமும் தேவையில்லை சார். சினிமா வேற, அரசியல் வேற. அரசியல், சினிமால இருந்து நிறைய பேர் இன்னைக்கு அரசியல் போறாங்க. அரசியல் போகும்போது அந்த அரசியல் போற நேரங்கள்ல அந்த நடிகர்களுக்கு சில எதிர்மறையான விமர்சனங்கள், சில தாக்குதல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். இது வந்து இயற்கை, இதுல இருந்து எந்த மாற்றம் பண்ண முடியாது. நீங்க நடிகனா இருக்கும்போது உங்களுடைய தாக்குதல் வந்து கம்மியா தான் இருக்கும். நீங்க வந்து பொது கருத்து சொல்லும் போது, நீங்க வந்து அரசியல் தலைவராவோ இல்ல அரசியல் சாயமா உங்க மேல பூசப்படும் போது அங்க சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனங்களை நீங்க எதிர்கொள்ளத்தான் செய்யும். ஆனா அந்த விமர்சனங்கள் வந்து படத்தை பாதிச்சிருமா அப்படின்னா நான் அந்த கருத்தை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா மக்கள் நீதி மையங்கிற கட்சியை வந்து கமலஹாசன் ஆரம்பிச்சு பல வருடங்கள் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பெரிய வெற்றி படம் அமைஞ்சிச்சு. எந்த படம்? விக்ரம் வந்து எவ்வளவு பெரிய வெற்றி படம் அமைஞ்சிச்சு, எவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துச்சு. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? கமல் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. ஸோ ஏன் வந்து விக்ரம் படத்தை தாக்கல? இந்தியன் 2 மாதிரியான படம் வரும்போது அந்த படம் நல்லாவே இல்லைன்னும் போது அந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்றது வந்து ஏத்துக்கிறதுக்கு மனப்பக்குவம் இல்லை. இப்ப நீங்க தக் லைஃப் கொடுத்துருக்கீங்க, தக் லைஃப் நல்ல படம் நீங்க சொல்றீங்களா? எந்த விதத்திலையும் என்னுடைய வெளிப்படையான கருத்து வந்து தக் லைஃப் நல்ல படம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது தாக்குதலுக்கு உட்படுது, தக் லைஃபை பத்தின விமர்சனங்கள் உட்படுது. தவிர கமல் அரசியல் இருக்கார் அப்படிங்கிறது கிடையாது. இதே தக் லைஃப் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுன்னா யாராலையும் அது தடுத்து நிறுத்தி இருக்க முடியாது. இதுதான் உண்மை. பல நேரங்கள்ல இதுதான். ஒரு சாதாரண ஒரு ஹீரோ படம், அரசியல் பின்புலம் இல்லாத படம் ஃபிளாப் ஆகுதுன்னா அது வேற. ஆனா இந்த மாதிரி அரசியல் பின்புலம் உள்ளவங்களோட படம் ஹீரோ ஃபிளாப் ஆகுதுன்னா அது ரொம்ப அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகுது இல்ல? அதான் என்னோட கேள்வியா இருக்குது. அதற்கு காரணம் வந்து அரசியல் பின்புலமா அப்படின்னு. சார், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், அட்டாக் வருது, டிசாஸ்டர், இதுதான் வந்து இருக்கிறதுல கேவலமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க இல்லையா?
எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் எதிர்வினை ஆற்றாலும் நல்லா கேட்டுங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் எதிர்வினை ஆற்றினாலும் நல்ல படமா இருந்தா அதை வந்து ஓடாம பண்ண முடியாது. நீங்க சரியில்லாத படத்தை கொடுக்கும்போது ஒரு ப்ராடக்டே நல்லா இல்லைன்னும் போது அது விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த விமர்சனம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அது உண்மை, அது ஒத்துக்கிறேன். அது வந்து என்ன சூர்யா காரணம்? மன உளைச்சலுக்கு உள்ளாகிற அளவுக்கு அந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்தது இல்லையா கங்குவா படத்தப்போ? அதனாலதான் கேக்குறேன். சார் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். ஏன்னா பெரிய ஹீரோ படங்கள் இதுக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்ச நிறைய படங்கள். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அரசியல் என்பது வேற, சினிமா என்பது வேற. நீங்க அரசியல் கருத்து சொல்ற அளவுக்கு முதிர்ச்சியான நபரா நீங்க மாறுறீங்கன்னா அப்ப நீங்க வந்து எப்படி சொல்றது, உங்க மேல கல்லடியும் பண்ணும் சொல்லடியும் பண்ணும். அந்த காயங்களை நீ ஏத்துக்கிறது மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த உங்களுடைய படங்களை தாக்கி பேசுவாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் மாதிரி ஒதுங்கிக்கணும். எதை பத்தியும் கருத்து சொல்லாம ஓ அப்படியா ஐ டோன்ட் நோ நான் பார்க்கலையே காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க அரசியலுக்கு வரும்போது அது விமர்சனம் வரதான் செய்யும். இப்ப ரஜினிகாந்த் பாபா படம் எடுக்கும்போது நிறைய பிரச்சனை, பாமகக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த படத்தை வந்து ஓட விடாம பண்ணாங்கலாம் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா பாபாங்கிற படம் நல்லா, இதுதான் உண்மை. இதே வந்து அதே சூழ்நிலையில பாஷாங்கிற படம் வந்திருந்தா நிச்சயமா பெரிய வெற்றி படமா தான் ஓடி இருக்கும். படம் நல்லா இல்லைன்னும் போது அந்த தாக்குதல்கள் இன்னும் கூட உங்களுக்கு தெரியுதே தவிர நல்லா இல்லாத விஷயத்த மேலும் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னும் போது ஹைலைட்டா தெரியுதே தவிர நல்லா இருக்கிற விஷயத்த நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி ஓட வைக்காம பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. பல நேரங்கள்ல பல கருத்துக்கள், இப்ப சூர்யா அப்படிங்கிறீங்க, அவர் அரசியல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறீங்க. சில கருத்துக்கள் அரசியல் கருத்துக்களை சொன்னாருங்கிறீங்க. அது வந்து அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா மெய்யழகன் ஓடல, மெய்யழகன் ஓடாதுக்கு வந்து சூர்யா தான் காரணம், அந்த குடும்பத்தினுடைய இன்னொரு உறுப்பினரா இருக்கிற கார்த்தி நடிச்சதுனால அந்த படம் ஓடல அப்படிங்கிறாங்க. மெய்யழகன்லாம் பாத்தீங்கன்னா பெரிய மோசமான விமர்சனம்லாம் யாருமே பண்ணல. உண்மையாலுமே நல்ல படமா அப்படின்னா நிச்சயமா நல்ல படம், நிச்சயமா தரமான படம். இந்திய சினிமால வரவேற்கப்பட வேண்டிய சில படங்கள். இது வந்து பரீட்சை, அது அப்படி சொல்லி ஒரு பரீட்சை மாதிரி, எப்படி இது நல்ல வருமா அப்படின்னு வந்து அவங்களே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அதாவது வந்து அரவிந்த் சாமியும் கார்த்திக்கும் பாத்தீங்கன்னா 2 ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா படம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்காங்க. உரையாடலாவே இருந்துகிட்டு இருக்கு டோட்டலா. அந்த படம் வந்தபோது இதுதான் விமர்சனமா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு 2 ஆண்கள் சேர்ந்து ஒரு உரையாடல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யம் உள்ள வந்துச்சா அப்படின்னா வரலைங்கிறது தான் உண்மை. படம் ரிலீஸ் ஆன போது பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ட்ரிம் பண்ணி தூக்குனாங்க இந்த விமர்சனங்கள் வந்தப்ப. அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிடியில் வந்தப்ப நல்லா ஓடிச்சு, நல்ல பேர் எடுத்துச்சு. நிறைய பேர் மெய்யழகன் நல்லா இருக்கு ஏன் ஓடலை கேட்குறாங்கன்னா, தியேட்டரில் பணம் கொடுத்து பார்க்குறாங்க. பணம் கொடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸ் வெளியில் வரணும் ஒரு குடும்பத்தோடனா 1000-1500 ஆகுது. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் ஓடிடின்னு ஒன்று வந்தது. ஒரு படம் சுமார் இருக்குங்கிற விமர்சனம் வந்து முதல்ல வந்துருச்சுன்னா ஓடிடியில் பார்த்துக்கலாம், எதுக்கு தியேட்டர்ல பார்க்கணும் இவ்வளவு செலவழிச்சு அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் எடுக்கிற ஆப்ஷன் வந்து இப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்துருச்சு. அதனால வந்து ஓடிடி சாய்ஸ் எடுக்கிறான். ஓடிடி சாய்ஸ்ல வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஓடிடியில நீங்க பார்க்கும்போது நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம், ஒரு கெஸ்டோட பேசிக்கிட்டே பார்க்கலாம், ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்க்கலாம், கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றது மியூட் பண்ணிட்டு தூங்கி எந்திரிச்சு பார்க்கலாம், ஒரு காஃபி சாப்பிட்டு பார்க்கலாம். ரிலாக்ஸ்டா ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே சீட்ல உட்காந்து சிங்கிள் கான்சென்ட்ரேஷனா வந்து ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதனால நல்ல படம் இல்லைன்னு மெய்யழகனை யாருமே சொல்லலை. ஆனா ஆடியன்ஸோட முழுக்க கனெக்ட் ஆக தான் அது வெற்றி படமாகும். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடி இருக்கு, பார்க்கிங் ஓடி இருக்கு, குட் நைட் ஓடி இருக்குன்னா பல படங்கள் ஓடி இருக்கு. அது எப்படி முடிஞ்சிச்சு? ரொம்ப நன்றி சார், நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களோட போயிருந்தீங்க. நன்றி.